فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையின் காரணமாக எமது பள்ளி வாயிலினால் மாதம் செய்யப்படுகின்ற இந்த வகுப்பிலே இன்றைய அமர்வில் நபிகளாரின் முன்மாதிரி என்ற வகுப்பு தொடரில் இரக்கம் காட்டுதல் என்ற ஒரு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரக்கம் காட்டுதல் என்ற தலைப்பினூடாக சில முக்கியமான செய்திகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஊடாக உங்களுக்கு சொல்வது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் அளிக்கும் என்ற அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரக்க குணம் என்பதை அல்லது இரக்கம் காட்டுதல் என்பதை ஒரு இயற்கையான ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் செயலிலும் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு அம்சமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்களில் அல்லாஹ் அவனை இவ்வாறுதான் அழைக்க வேண்டும் என்று அவன் தன்னகத்தே 99 பெயர்களை வைத்திருக்கிறான். படித்திருக்கிறோமா இல்லையா? அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக முக்கியமானதாக, உன்னதமானதாக, அவனுக்கு பிடித்தமான ஒரு பெயராக வைத்திருக்கிறது அர் ரஹ்மான் அர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அர் ரஹ்மான் இரக்கம். அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு பண்பை எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் அவனை ஒவ்வொரு முறையும் நாங்கள் அல் குர்ஆனின் ஆரம்பத்திலும் அல்லது நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு செயல்களின் நல்ல விடயங்களின் ஆரம்பத்திலும் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதை வைத்திருக்கிறான். இந்த இடத்தில் பஸ்மலா, பிஸ்மில்லா என்று சொல்லுகிற போது எப்படி நாம் சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த ரஹ்மா, இரக்கம் காட்டுதல் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு செயலாக, அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்லாமல் இந்த இரக்கம் காட்டுதல் என்பதை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துகிற போது, இந்த இரக்கம் காட்டுதல் என்றால் என்னவென்று நமக்கு தெரியணும். அப்படித்தானே? என்னவாக இருக்கு? பிறர், உலமாக்கள் வரைவிலக்கணம் சொல்லுகிறார்கள், பிறர் நம்மீது அடைகிற ஒரு நல்ல செயல்தான் நம் மூலமாக பிறர் அடைகிற ஒரு நல்ல விடயம், ஒரு நன்மையான காரியம்தான் இந்த இரக்கம் காட்டுதல் என்று உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிறார். முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு நபிமொழியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹுடைய அந்த ரஹ்மத், இரக்கத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் இந்த இரக்கத்தை 100 மடங்காக 100 பகுதிகளாக பிரித்து, பாருங்கள், முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய நபிமொழியில்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரக்கம் என்கின்ற அந்த ஒரு பண்பை 100 பகுதிகளாக பிரித்து அதில் 99 பகுதியை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு வெறுமனே ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இரக்கம் என்கின்ற அந்த பண்பு எவ்வளவு? வெறுமனே 1%. இந்த 1% வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நான் பெரும் இரக்கவாளி, நான் அன்பாளன், நான் பாசமுடையவன், நான் என்னுடைய குடும்பத்தோடும் உறவினர்களோடும் பெற்றோர்களோடும் நெருங்கியவர்களோடும் நண்பர்களோடும் உற்றாரோடும் அனைவரோடும் இரக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரக்கத்தின் அளவு எவ்வளவு? 1%. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு அன்பாளர், அருளாளர். அவர் அவரிடத்திலே 99 பகுதியை வைத்துக் கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எனவேதான் அன்புக்குரியவர்களே, ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் நடந்து சஹாபாக்களோடு அதிகமான கைதிகளை எல்லாம் பிடித்து கொண்டு வருகிற நிலைமை. ஒரு யுத்தம் முடிந்தால் அதில் கைதிகள் சிலர் என்ன செய்யப்படுவார்கள்? பிடிபடுவார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி அந்த யுத்த களத்தில் தன்னிடத்திலே இருந்து தவறிய தன்னுடைய குழந்தையை காணுகிறார். அந்த குழந்தை அழுத வண்ணம் இருக்கிறது. அந்த தாயுடைய அன்பின் காரணத்தினால், அந்த தாயுடைய இரக்க குணம், தன்னுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. யுத்த களத்திலே தன்னுடைய கையிலே இருந்த குழந்தை தவறிவிட்டது. உடனே அந்த குழந்தையை ஆற தழுவி அந்த பெண்மணி தன்னுடைய மார்பை கொண்டு பால் கொடுக்கிறார். இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை, அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை இங்கே இருக்கிற நெருப்பில் தூக்கி வீசுவாளா? ஒரு தாய் அந்த யுத்த காலத்தில் தன்னிடத்திலே இருந்த குழந்தை, தவறிய குழந்தையை தேடி அனைத்து பால் கொடுக்கிற, அந்த இரக்கத்தை காட்டுகிற, அன்பை பொழிகிற அந்த தாய் அந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா என்று கேட்கிறார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், இவ்வளவு இரக்கத்தை கொடுக்கிற தாய் எப்படி அந்த பெண்ணை, அந்த குழந்தையை அந்த பெண் அந்த நெருப்பில் தூக்கி வீசுவார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாயின் இரக்கத்தை விடவும் அல்லாஹ்வுடைய இரக்கம் 99 மடங்கு அதிகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும், தவறுகள் செய்தாலும், குற்றங்கள் செய்தாலும், எல்லா வகையான பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே 2 கரங்களை ஏந்தி, யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தை உனக்காக விட்டு விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன், அல்லாஹ்விடத்திலே 2 கரங்கள் ஏந்தினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? தன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இந்த இரக்க குணமாக இருக்கிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்க குணத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எவ்வாறான இரக்க குணங்கள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கங்களில் இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது பிரதான நோக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இந்த உலகத்தில் ஓங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரதான நோக்கம். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஒன்று, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக்.
அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஒன்றும் நல்ல பண்புகளை உங்களுக்கு சொல்லித் தர வேண்டும், பூரணப்படுத்த வேண்டும். அப்ப அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நல்ல பண்புகளை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு இரக்கம் இருக்கிறது என்றால், அல்லாஹுடைய தூதரிடத்திலும் இந்த நட்பண்பாக இருக்கிற இரக்கம் இருக்குமா இல்லையா? வரலாறுகளை நாங்கள் படிக்கலாம், ஹதீதுகளை பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வணக்க வழிபாடுகளில் அதிகமான ஆர்வங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார். பொதுவான இரக்க குணத்தை பார்க்கும், நிறைய இரக்க குணங்கள் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இந்த மக்களோடு எவ்வாறு இரக்க குணமுடையவர்களாக இருந்தார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரவு வணக்கம் தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறது அல்லவா, இரவு நேர தொழுகை, அதில் அதிகமான ஈடுபாடு உடையவராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறார். அதிகமான ஆசை உடையவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இரவு வணக்கத்தில் ஆசை உடையவர்கள் என்றால், தன்னுடைய கால் வீங்கும் அளவுக்கு அல்லாஹுவை நின்று வணங்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இவர் மௌத்தானால் சுவர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு மனிதர் என்றால் அது யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இரவு நேர தொழுகையில் அதிகமான ஆர்வமுடையவர். அல்லாஹுடைய தூதர் 1, 2, 3 நாட்கள் இந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறார்கள். சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் யோசிக்கிறார், நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்தால் சில வேளை அல்லாஹ் இதை ஒரு பரவான தொழுகையாக என் மீது ஆக்கி விடுவாரோ, இந்த மக்கள் மீது ஆக்கி விடுவாரோ, அது அவர்கள் மீது கஷ்டமான ஒன்றாக ஆகிவிடுமோ என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து என் மீது இருந்த அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக தனக்கு விருப்பமான ஒரு வணக்கத்தை தனிமைப்படுத்தி தனிமையை தொழுகிறார்கள். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது இருக்கக்கூடிய இரக்கத்தை முழுமையாக காட்டிய ஒரு விடயம். எந்த அளவுக்கு என்றால், இந்த இபாதத்தை செய்தால் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான ஒரு அடியானாக நாங்கள் மாற முடியும் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த நேரத்தில் நாங்கள் கையேந்துகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு நேரம். ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரக்க குணத்தை பாருங்கள். உடனே என்ன செய்கிறார்கள்? சில நேரங்கள் இது என் மீது பரலாக்கப்பட்டால், 5 நேர தொழுகைகளிலும் நாங்கள் செய்கிற தவறுகள், விடுகிற பொடுபோக்குகள் எல்லாம் இருக்கிற போதும் இதுவும் ஒரு பரலாக மாறிவிட்டால் எங்களுடைய உம்மத்துடைய நிலை கஷ்டமாகி விடுமோ என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி ஓரமாகி தனிமையில் தொழுகிறார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்க படித்திருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் மிஸ்வாக் என்ன? பல்லு தட்டுறது, வாய் சுத்தம் செய்வது. அல்லாஹுடைய தூதர் அதிகமாக அடிக்கடி தன்னுடைய வாய் சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹதீஸ் வருகிறது புகாரி, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துகும் பிஸ்ஸிவாக் அலா குல்லி ஸலாத் அவ் அலா குல்லி வுதுஉ. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்தின் மீது இது கஷ்டமாக இல்லாமல் இருந்தால், என்னுடைய சமுதாயத்தின் மீது இது ஒரு கஷ்டமான காரியமாக இல்லாமல் இருந்தால் அதனை அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் வுதுவிலும் செய்யுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன். அது கஷ்டம் என்பதனால் நான் அதை விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நல்ல விடயமா இல்லையா? பல்லு துலக்குவது, வாய் சுத்தம் பேணுவது நல்ல பண்பா இல்லையா? இருந்தாலும் அது ஒவ்வொரு நேரமும் 5 நேரம் 6 நேரம் 10 நேரங்கள் தீட்டுவதென்றால்
அது என் மீது ஒரு கஷ்டமான ஒரு நிலையாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுமாறு சொன்னால் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன? அதை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பயந்தார்கள். அந்த இரக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்து வந்த இரக்க குணங்களில் ஒன்றாக இருக்கிறது. மிக முக்கியமான சில இரக்க குணங்கள் இருக்கிறது. இருந்தாலும் பொதுவாக இபாதத் முக்கியமான ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறான ஒரு தளர்வு நிலையை காட்டி தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவர். அல்லாஹ்வுடைய இரக்கம், தூதருடைய இரக்கம் பார்த்தால் மூன்றாவதாக யாருடைய இரக்கத்தை பார்க்க வேண்டும்? சஹாபாக்களுடைய இரக்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படியானவர்கள், அவர்களுடைய இரக்க குணம் எப்படி இருந்தது? பின்னால் நிறைய விளக்கங்களை நான் சொல்லுகிறேன். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இரக்க குணம் உடையவர்கள் என்றால், ஒரு முறை ஒரு யுத்த களத்திலே 3 சஹாபாக்கள், 3 முக்கியமான சஹாபாக்கள் யுத்த களத்தில் காயப்பட்டு தன்னுடைய மரண தருவாயில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 3 பேருக்கும் தாகம் எடுக்கிறது, தண்ணி தவிக்குது. இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அந்த 3 சஹாபாக்களும் குடிக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை. இப்ப ஒருவர் இன்னொருவர் குடிக்கட்டும் என்று என்ன செய்கிறார்? விட்டு கொடுக்கிறார். மற்றவர் அடுத்தவர் குடிக்கட்டும் என்று விட்டு கொடுக்கிறார். கடைசியில் 3 பேரும் தன்னுடைய இரக்க குணத்தின் வெளிப்பாடின் காரணமாக நீங்க குடிங்க, நீங்க குடிங்க, நீங்க குடிங்கன்னு சொல்லி தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். உயிர் திறக்கப்படுகிறது. நாம என்ன செஞ்சிருக்கோம்? நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு. நாம 3 பேர் ஒரு ஏதோ ஒரு நிலையில் தண்ணி தவிப்புக்கு உள்ளாகிறோம். கட்டாயம் இந்த தண்ணியை அறிந்தாவிட்டால் என்னுடைய உயிர் போய்விடும் என்ற நிலைக்கு இருக்கிற போது நான் இன்னொரு ஆள் தண்ணியை கூட விட்டு கொண்டிருக்கிறேன். விடுவேனா? என்ன விடுங்க? நீங்க விடுவீங்களா? யாராலும் அதை செய்ய முடியாது. இருந்தாலும் சஹாபாக்கள் அவர்களுடைய தியாக உணர்வை பாருங்கள், அவர்களுடைய இரக்க தன்மையின் வெளிப்பாட்டை பாருங்கள். 3 பேரும் காயப்பட்டிருக்கிறார்கள், 3 பேரும் மரண தருவாயில் இருக்கிறார்கள். இதை அறிந்தாவிட்டால் தன்னுடைய உயிர் பிரிந்துவிடும் என்று அறிந்திருக்கிறார்கள். நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை, நான் ஷஹீதானாலும் பரவாயில்லை, என்னுடைய சகோதரன் இதை அறிந்து விடட்டும் என்ற அந்த அன்பையும் பாசத்தையும் என்ன செய்கிறார்கள்? அந்த நொடியில் சஹாபாக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் சஹாபாக்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை வாழ்ந்த சஹாபாக்கள், நபி தோழர்கள். அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய ஜாஹிலியா காலத்திலே மிக மோசமான ஒரு மனிதர். ஜாஹிலியா காலம் என்ன? ஜாஹிலியா காலம் அறியாமை காலம். அவருடைய இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னரான காலம். மிக மோசமான ஒரு மனிதர். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிற்பாடு அவருடைய வாயினால் சொல்லுகிறார், நான் எனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை உயிரோடு மண்ணில் போட்டு புதைத்தேன் என்னுடைய ஜாஹிலியா காலத்திலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தடையை கொய்து வருகிறேன் என்று தன்னுடைய வாளை உருவி கொண்டு போனவர் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாறை படித்திருக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு கடுமையான ஒரு கொடூரமான மனிதர். இஸ்லாத்துக்கு பிறகு இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்களிலே ஏற்றுக்கொண்டு 2வது ஹலீஃபாவாக உலக முஸ்லிம்களுக்கு அல்லது அந்த நேரத்திலே இருந்த மக்களுக்கெல்லாம் தலைவராக தெரிவாகிறார். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத் ஹலீஃபாவாக இருக்கிற காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மௌலா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை இருக்கிறார். அவருடைய பெயர் அஸ்லம். அவருடைய பெயர் என்ன? அஸ்லம்.
நான் கடைசியில கேட்பேன் அவருடைய பேரு. இந்த மௌலா என்பவர், மௌலா என்றால் யாருன்னு கேட்டால் அல்லாஹுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய உரிமையிடப்பட்ட சுதந்திரவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர். அடிமைதான் இருந்தாலும் அவர் என்ன உரிமை விடப்பட்டு சுதந்திரவாளி போல இருக்கக்கூடியவர். இப்ப இந்த மௌலா, இந்த அடிமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே படித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவருடைய கிலாபத்தில் அவருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர், ஒரு காதிமாக இருக்கிறார். இவர் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கிலாபத்தில் மக்களை பற்றி ஆய்வு செய்கிற அந்த கள நிலவரங்களுக்கெல்லாம் யாரை கூட்டி போவாங்கன்னு கேட்டால் இந்த அஸ்லம் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழரை தான் கூட்டி போவாங்க. ஒரு இரவு நேரத்தில் இவங்க எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அஸ்லம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமையும் ஒன்றாக 2 பேரும் மக்களுடைய நிலைகளை அறிவதற்காக இரவு நேரத்தில் போகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அஸ்லத்தை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இரவு தூங்கினீர்களா, நிம்மதியாக இரவு தூங்கினீர்களான்னு கேட்கிறார். பாருங்கள், ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி தன்னுடைய அடிமையிடத்திலே கேட்கிறார், நீ இரவு நிம்மதியாக தூங்கினாயான்னு கேட்கிறார். உடனே இந்த அடிமை அஸ்லம் சொல்லுகிறார், அமீரல் முஃமினீன், நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உறங்கினேன் என்றார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தூங்கி 3 இரவுகளாகி விட்டது. நான் தூங்கி 3 இரவுகளாகி விட்டது அஸ்லமே. ஏன் அமீரல் முஃமினீனே நீங்கள் தூங்கல்ல 3 இரவு? லகத் ஜஅலனி அல்லாஹு ஃபீ உனுகி, அல்லாஹ் என்னுடைய கழுத்திலே பாரம் சாட்டி இருக்கிறான். ஏழை பெண்களையும் விதவைகளையும் அனாதைகளையும் இல்லாதவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீது சாட்டி இருக்கிறான். அவர்கள் உண்டார்களா, உறங்கினார்களா, அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்ற கவலையின் காரணமாக நான் 3 இரவுகள் தவித்துக் கொண்டிருக்கிறேன், தூக்கமில்லாமல் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கவலையையும் அவருடைய இரக்க குணத்தின் வெளிப்பாடையும் அந்த இடத்திலே அஸ்லம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அடிமை இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரக்க குணத்தின் அளவை நாம் எங்களால் நிர்ணயிக்க முடியுமா? மிக பெரும் ஒரு கொடூரராக இருந்து மிக பெரும் ஒரு தலைவராக, ஒரு ஆதிலாக உலகத்தில் நிலைநாட்டப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய இந்த இரக்க குணத்தின் அளவை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நபிகளாருடைய சஹாபாக்களுடைய இந்த இரக்க தன்மைகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த இரக்க குணத்தை நாங்கள் 2 வகையாக பிரிக்க முடியும். அதில் முதலாவதாக நாம் எம் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். நாம் எம் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். நாம் எம் மீது இரக்கம் கொள்வதென்றால் எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அன்பாளன், அருளாளன், இரக்கமுடையவனாக இருந்தாலும் முதலாவதாக நாங்கள் எங்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹலாலான உணவுகளை உண்டு, ஹலாலான நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து ஹலாலாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறானா இல்லையா? நான் அதற்கு மாறாக ஹராமான தொழிலில் ஈடுபட்டு ஹராத்தை உண்டு ஹராமாக வாழ்ந்தால் என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அல்லாஹ் வட்டி, சூது, மாது இதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறான். இது எல்லாத்திலும் நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய இறுதி நேரத்தில் நாங்கள் ஒரு மோசமான மனிதனாக மாறுகிற போது அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? முதலாவதாக நான் என் மீது இரக்கம் கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு அடியானாக பிறருக்கு அன்பையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும். இது முதலாவது.
இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு பண்பாக இரண்டாவது வகை நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் மீது வைக்கிற இரக்கம். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அதிபயங்கர அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இன்றைக்கு எங்களுடைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு வழக்கம் பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுவது. நாங்க எப்படி பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எப்படி என்னை என்னுடைய தாயும் தந்தையும் சிறு பராயத்தில் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்களுடைய முதுமையான நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிற விஷயம். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَوْ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக அழகாக இந்த விஷயத்தை சொல்லுகிறான். உங்களிடத்திலே வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் அல்லது அதில் ஒருவர் உயிரோடு இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு ஷீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நோவினைப்படுத்த வேண்டாம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் அவர்களோடு நல்ல சங்கியான புனிதமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள், அன்பான வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மல்லம் இர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் பெரியவர்களை மதிக்காதவனும் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். ஃபலைஸ மின்னா, என்னை சார்ந்தவர் அல்ல. எப்படி இந்த பெற்றோர்கள் மீது நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் என்பது இன்றைக்கு நாங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய விடயத்தை நாங்கள் சொல்லுகிறோம். என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுக்கிற அன்பும் பாசமும் என்னுடைய தாயும் தந்தைக்கு நான் கொடுக்க வேண்டும். அவர்கள் வயதான நிலையில் இருந்தால் அவர்கள் குழந்தைகள் போன்றவர்கள். தெரியாமலே ஒரு வயதானவர், அவருடைய நிலைப்பாடெல்லாம் ஒரு சிறு குழந்தை போன்று இருக்கும். அவர் செய்கிற சில நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், ஆத்திரத்தை உண்டு பண்ணலாம், அல்லது ஒரு அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தலாம். ஒரு சின்ன புள்ள செய்யற மாதிரி செய்யறாரு, சொல்றதை கேட்கிறாரு இல்லையே என்ற ஒரு கோபம் ஏற்படலாம். அல்லது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது நம்முடைய பாப்பாவை நாம சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோமோ அதே போல இருக்கிறாரே, அப்படி ஒரு சுட்டித்தனமாக இருக்கிறாரே என்று எண்ணக்கூடிய நிலையும் என்ன செய்யலாம், ஏற்படலாம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி வயதான நிலையில் ஒரு பெற்றோர் இருக்கிற போது அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது போல, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்ன பருவத்தில் இருக்கிற போது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எப்படி அன்பும் பாசமும் இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி அல்லாஹ் என்று நாங்கள் கேட்கவில்லை என்றால், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை என்றால், இரண்டு கரங்கள் ஏந்தவில்லை என்றால் எங்களுடைய நிலைப்பாடு நம்புகிறீர்கள். எங்களுடைய உள்ளத்திலே இரக்கம் இருக்குமா? இரக்கத்தின் வெளிப்பாடு இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரகிம அன்ஃபுன் ரகிம அன்ஃபுன் ரகிம அன்ஃபுன். ஒரு மனிதர் நாசமாகட்டும், ஒரு மனிதர் அழிந்து போகட்டும், ஒருவன் அவனுடைய முழு குடும்பமே என்ன செய்யட்டும், அழிந்து போகட்டும் என்று சொல்கிறார். ரகிம அன்ஃபுன் என்ற வார்த்தை அரபுல எப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ்வுடைய அதாபை வேதனையை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் 3 விடயம் சொல்லுவார்கள்.
இப்ப இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சொல்லுகிறாங்க. ரகிம அன்ஃபுன், ஒருவன் அழிந்து போகட்டும். ரகிம அன்ஃபுன், ஒருவன் நாசமாகட்டும். ரகிம அன்ஃபுன், ஒருவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக இல்லாமலாகட்டும். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரை இப்படி சொல்லுகிறீர்கள்? எந்த பண்புடையவனை இப்படி சொல்லுகிறீர்கள்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவருக்கு தன்னுடைய 2 பெற்றோர்களும் தாயும் தந்தையும் உயிரோடு இருந்து அல்லது அதில் ஒருவர் உயிரோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்வதன் ஊடாக ஒருவன் சுவர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இது என்னுடைய தலைப்பு கட்பாட்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் இரக்கம் காட்டுதல் என்ற அந்த ஒரு தலைப்பினூடாக இந்த விடயத்தை சொல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. பெற்றோர்களை பற்றி பேச போனால் மிக நீளமாகவும் தெளிவாகவும் பல மணித்தியாளர்கள் பேசலாம். பல ஹதீதுகள் இருக்கிறது, பல நபிமொழிகள் இருக்கிறது, குர்ஆனிய வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்தில் அதிகமாக பேசுவது பொருத்தமில்லை என்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே இரக்கம் காட்டுதலில் முதலாவது தன்மை, தன் மீது ஒருவர் இரக்கம் காட்டி நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாற வேண்டும். இரண்டாவதாக ஒரு பெற்றோருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் காட்ட வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுவது. நான் முன்னால் சொன்ன ஹதீதை போல, மல்லம் யர்ஹம் சகீரனா, எங்களில் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். எம்மில் அதிகமானவர்கள் சிறுவர்களோடு தன்னுடைய குழந்தைகளோடெல்லாம் நிறைய இரக்கம் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கையில் அந்த தன்மை முற்றுமுழுதாக இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே, யாரும் கோவிக்க வேண்டாம், சில பிள்ளைகளை தன்னுடைய பெற்றோர்கள் சில நேரங்களில் பள்ளி வாயில்களுக்கு அழைத்து வருவார்கள். அந்த குழந்தை சில நேரங்களில் ஒரு குறும்புத்தனமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பள்ளி வாயிலே தொழுது கொண்டிருக்கிற போது அந்த குழந்தை விளையாடி திரிந்தால் அந்த பள்ளியிலே இருக்கக்கூடியவர்கள், தொழுது கொண்டிருப்பவர்கள் அல்லது பள்ளிக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் எதை சொல்லுவார்கள் என்றால், அந்த பெற்றோர்களை தண்டிக்கக்கூடியவர்களாகவும், ஏன் இந்த பிள்ளையை கூட்டி வந்திருக்கிறாய், தொழுகிற நேரம் இந்த பிள்ளை கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? முகம் சுளிக்கக்கூடியவர்கள், கண்டிக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் மிக இரக்கவாளர் அல்லவா? தன்னுடைய பேரன் ஹசன் ஹுசைன், இந்த 2 பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற போது இந்த குழந்தைகள் என்ன செய்யுமாம்? 2 பேரும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்தால் அவருக்கு மேலால் ஏறி போய் கொண்டிருப்பார்களாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் என்ன செய்வாங்க? 2 பேரும் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக தூக்கி இறக்கி வைத்துவிட்டு அவருடைய தொழுகையை முடிப்பார்கள். சில நேரங்களில் குறும்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற நேரத்திலும் தன்னுடைய பேரர்கள் செய்கிற குறும்புத்தனமான சில விடயங்களை அவர்களுடைய இரக்க குணத்தின் ஊடாக கண்டிக்காமல், அவருக்கு இப்படி செய்கிற போது குழந்தைகள் என்றால், சிறுவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற அந்த மைண்ட் செட் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஆனா நம்மடவங்க என்ன செய்வாங்க? சுப்ஹானல்லாஹ், நான் இங்க மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நிறைய பள்ளி வாயில்களில் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் இந்த தன்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள். பிள்ளைகளை கூட்டி வந்தால் அவங்க தொழுதுட்டு போனா அதுக்கு பிறகு என்ன செய்யற? பின்னால இருந்து குறுகுறுண்டு கதைக்கிறது, முகம் சுளிக்கிறது, அல்லது இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது. சில நேரங்கள் அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது என்றால் அதை ஒரு பெரிய ஒரு விடயமாக பொருட்படுத்தி பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுவர்களுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்றால்,
ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சஹாபாக்களோடு ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் வருகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரோடு சில சஹாபாக்களும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையில் இருந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு தன்னுடைய பேரர்களையும் அழைத்து கட்டி அணைத்து கொஞ்சம் முத்தமிடுகிறார்கள். இப்படி பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் சிறுவர்களோடு எந்த அளவுக்கு அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய அந்த சாம்ராஜ்யம், அல்லாஹுடைய தூதர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி, அவருடைய பார்லிமெண்டிலே இப்படி யோசிங்கள், அவருடைய பார்லிமெண்டிலே அல்லாஹுடைய தூதர் அவருடைய அந்த உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கிற போது அவருடைய பேர குழந்தைகள் என்ன செய்யறாங்க, குறுக்கால ஓடி மாடி விளையாடியும் திர்றாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அந்த குழந்தைகளை அழைத்து என்ன செய்கிறார், பாசமாக கட்டி அணைத்து முத்தமிட்டு அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்வை அப்படியே என்ன செய்கிறார், ஒரு சஹாபி ஒரு நபி தோழர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் ஒரு நாளில் கூட என்ன செய்யல, என்னுடைய குழந்தைகளை கட்டி அணைத்து முத்தமிட்டது கிடையாது யா ரசூலல்லாஹ். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் ஒருவர் சிறுவருக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியோர்களை மதிக்கவில்லையோ, கண்ணியப்படுத்தவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய இரக்கத்தின் வெளிப்பாட்டில் ஒரு பகுதியாக சிறுவர்களும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தம்முடைய குழந்தைகளாக இருக்கலாம், பிறருடைய குழந்தைகளாக இருக்கலாம், அண்டை வீட்டார்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், பள்ளி வாயில்களுக்கு அழைத்து வரப்படுகிற குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கண்களுக்கு புலப்படுகிற குழந்தைகளாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம். எனவே எல்லோரோடும் நாங்கள் இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்து காட்டிய ஒரு பண்பு இந்த இரக்கம் காட்டுதல் என்பது. அன்புக்குரியவர்களே, 4வது பகுதியாக நாங்கள் எங்களுடைய இரக்கம் காட்டுதலில் மிக உன்னதமான முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் எங்களுடைய மனைவிமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு அதிகமானவர்கள் இந்த மனைவியுடைய விடயத்திலே இந்த இரக்கம் காட்டுதல் என்கின்ற விடயத்தை முற்றுமுழுதாக பிழை விட்டவர்களாக, முற்றுமுழுதாக இல்லாமல் குறைவாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், உங்களில் இருந்து உங்களுக்கான துணைகளை நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம், ஏனென்றால் அவர்கள் மூலமாக நீங்கள் சக்கீனத், அந்த அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த கணவன் மனைவி மூலமாக உங்களில் இருந்து உங்களுக்கு ஒருவரை நாங்கள் தெரிவு செய்து தந்திருக்கிறோம், அவளிடம் இருந்து நீங்கள் ஒரு சக்கீனத், அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த சூழலில் ஒரு கணவன் மனைவியிடத்திலே, கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் காட்ட வேண்டிய இந்த இரக்க குணங்கள் என்பது மிக உன்னதமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய மனைவி மீது நாங்கள் காட்டுகிற அன்பும் பாசமும் இரக்கமும் தான் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் ஒரு விரீச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை அன்புக்குரியவர்களே. அவங்களுக்கு மத்தியிலே இருக்கிற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இன்றைக்கு எப்படி என்றால், தனக்கு ஒரு பசித்தால் எனக்கு பசிக்கிறது என்றால் என்னுடைய மனைவிக்கு பசிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே? எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த மனைவிக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு நாங்கள் சந்தோஷமாக இரக்கத்தை வெளிப்படுத்தி அன்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படித்த விடயம் என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு மிக இரக்கமாக இருப்பார்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் தொழுதுவிட்டு அவசரமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை நோக்கி செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுவிட்டு அவசரமாக வீட்டை நோக்கி செல்வார்கள். சென்று அங்கே தன்னுடைய மனைவிகளுக்கு உபகாரம் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பெண்கள் மனைவிமார்கள் என்பது எல்லோரும் அல்ல, அன்புக்குரியவர்கள் இல்ல மாஷா அல்லாஹ், அடிமைகளை போன்று நடத்தக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனைவியோடு இரக்க குணத்தை காட்டாத காட்டு மிராண்டிகள் போல வாழக்கூடிய மனிதர்கள் மக்களும் நம்மில் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்கிறவர்கள், உதைக்கிறவர்கள், கஷ்டப்படுத்துவர்கள், அவளுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யாமல், அவருடைய தேவையை புரிந்து கொள்ளாமல் அவளை கீழ்மட்டத்தில் நடத்தக்கூடிய கேவலமான மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கொடுப்பது கிடையாது, கையில் பணம் கொடுப்பது கிடையாது, பொருளாதார ரீதியாக உதவி செய்வது கிடையாது, அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கிடையாது, அவளுக்கு ஒழுங்கான ஆடைகள் கொடுப்பது கிடையாது. இப்படி மோசமான செயல்கள் செய்யக்கூடிய கெட்ட மனிதர்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவள் மீதும் நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பில் இருந்து ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அடிக்கிற விடயத்திலே மிகவும் சொஃப்டாக கையாள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். பொதுவாக மார்க்கத்தில் பெண்களை என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது. தவறு செய்தால் அதற்கான சில வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு, அதிகமாக தொழுது கொண்டு, இபாதத்துக்களை செய்து கொண்டு, தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதன் என்று வெளியிலே அடையாளப்படுத்தி கொண்டு தன்னுடைய மனைவியுடைய விடயத்திலே மிக மோசமாக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவளுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இரக்கம் காட்டுவதற்கு மிக தகுதியானவர்களில் ஒருவர் உங்களுடைய மனைவிகள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்லுகிறது, மிக தெளிவான ஒரு விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி விட்டு சொல்கிறேன். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹும் அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் வதராஹும் ருக்அன் சுஜ்ஜதன். மிக முக்கியமான ஒரு செய்தி அன்புக்குரியவர்களே. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் இறை தூதர். வல்லதீன மஅஹும், அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள், அஷித்தாஉ அலல் குஃபார், யார் அவரோடு இருக்கக்கூடியவர்கள்? யார்? சஹாபாக்கள். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்களோடு கடுமையானவர்களாக இருப்பார்கள். வருஹமாஉ பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் இரக்கமுடையவர்களாக இருப்பார்கள். தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன், நீங்கள் அவர்களை பார்க்கிற போது அவர்கள் ருக்கு செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இது ஒரு முஃமினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. ஒரு தொழக்கூடியவன், ஒரு இபாதத் செய்யக்கூடியவன், அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவன், தன்னுடைய நெற்றியிலே சுஜூதின் அடையாளத்தை பேணக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு இரக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய தொழுகை அவரை இரக்கவாளியாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவர்களை தொழுகையாளிகளாக, ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் சுஜூது செய்யக்கூடியவர்களாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறான். எனவே இரக்க குணம் என்பது ஒரு மூமினுடைய பண்பு. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அமல்படுத்த வேண்டும். அதற்கு ஏகவல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இரக்கமுடைய ஒரு நல்ல மனிதர்களாக, குடும்பத்தை பேணக்கூடியவர்களாக, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, குடும்ப உறவுகளோடு நல்ல முறையில் வாழக்கூடியவர்கள், மனைவியை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ்.